நண்பர்களே, ஸோ இன்றைக்கி டேட் வந்து பார்த்தீங்கன்னா 10/10/2025. ஸோ இப்போ டைம் என்னென்னு பார்த்தீங்கன்னா 1 மதியம் 1:03 ஆகுது. ஸோ அந்த டைம் வந்து நம்ம ஸ்விக்கி ஓட்ட வந்திருக்கோம். ஓட்டி பார்த்தீங்கன்னா 50 ரூபாய்க்கு ஓட்டியிருக்கோம். ஸோ ஃபஸ்ட் இன்சென்டிவே முடியல. ஒரு 100 ரூபா தேவை ஃப்ரெண்ட்ஸ் ஃபஸ்ட் இன்சென்டிவ் முடிக்க. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு 1.25 மணி நேரம் லாகின்ல இருந்திருக்கும். 2 ஆர்டர் தான் ஓட்டியிருக்கோம். ஸோ பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி எத்தனை மணி ஆகுதுன்னு முடிக்கிறதுக்குன்னு. நண்பர்களே, இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு ஆர்டரில் இருக்கா. ஆனால் பார்த்தீங்கன்னா பஸ் ஸ்டாண்ட் பக்கத்தில் ஹெவி டிராஃபிக்கில் மாட்டிக்கிட்டேன். ஸோ பஸ் ஸ்டாண்ட் பக்கம் வந்தாவே இதான் பிரச்சனை. நண்பர்களே, இப்போ டைம் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 5 மணி ஆகுது. இந்த டைமில் பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு ரிசீவ் முடிச்சிட்டோம். 2வது முடியறதுனா ஒரு 12 ரூபா தேவை ஃப்ரெண்ட்ஸ். ஸோ மொத்தமாக எவ்வளோ ஓட்டியிருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 188 ரூபா ஓட்டியிருக்கோம். 5 மணி நேரம் லாகின் 7 ஆர்டர் பார்த்துருக்கோம். ஸோ இப்போ தான் 2வது முடியுது. எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா கேக் குரு அந்த ரெஸ்டாரண்ட்டில் இருக்கேன் பேக்கரி. ஸோ ஓகே, கேக் குரு. ஸோ ஃப்ரெண்ட்ஸ் இப்போ டைம் இப்போது 5:06. இந்த டைமில் பார்த்தீங்கன்னா நம்ம அந்த ஒரு ஆர்டர் கம்ப்ளீட் பண்ணி 2வது இன்சென்டிவ் வந்து முடிச்சிட்டோம். ஸோ பார்த்தீங்கன்னா தெரியும் 2வது இன்சென்டிவ் முடிஞ்சிச்சு. 3வதுக்குன்னா ஒரு 167 ரூபா தேவை ஃப்ரெண்ட்ஸ். ஸோ ரொம்ப நேரம் கழிச்சு ஒரு ஆர்டர் வந்திருக்கு. இந்த ஆர்டர் முடித்தா பார்த்தீங்கன்னா இன்னொரு 100 ரூபா தேவைப்படும் நமக்கு 3வது இன்சென்டிவ் முடிக்க. ஸோ ஃப்ரெண்ட்ஸ் டைம் இப்போ பார்த்தீங்கன்னா 6 ஆகுது. 6:30 நம்ம 3வது இன்சென்டிவ்க்கு 103 ரூபா இன்னும் தேவை முடிகிறதுக்கு. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன பிரேக். எங்கேன்னு பார்த்தீங்கன்னா காளான் சாப்பிட வந்திருக்கோம். கரெக்டாக எந்த இடத்துல இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த அருணை இன்ஜினியரிங் காலேஜ். ஸோ அங்கே தான் இருக்கும். காளான் வாங்கிட்டோம். இது சாப்பிட்டு முடிச்சுட்டு திரும்ப ஜோனுக்குள்ளே போய் நம்ம வேலையை ஆரம்பிக்க வேண்டியது தான். ஸோ டைம் இப்போ பார்த்தீங்கன்னா 9:23. இந்த டைமில் நம்ம 4 இன்சென்டிவ் முடிச்சிருக்கோம். ஸோ இன்னும் 2 இன்சென்டிவ் முடியறதுக்கு ஒரு 97 + 75 அது எவ்வளோ வரும்னு பார்த்துக்கோங்க. ஸோ அவ்வளோ தேவை. மொத்தமாக பார்த்தீங்கன்னா 453. 10 மணி நேரம் லாகின்னு 18 ஆர்டர் ஓட்டிருக்கோம். இன்னும் ஒரு 7 இல்லை 8 ஆர்டர் பார்த்தா நமக்கு ஃபுல் இன்சென்டிவ் முடிஞ்சிடும் ஃப்ரெண்ட்ஸ். நண்பர்களே, இன்றைக்கி வந்து ரொம்ப ஒரு வருத்தமான ஒரு நாள் தான். ஏன்னு பார்த்தீங்கன்னா 10:50 ஆயிடுச்சு. இன்னமும் பார்த்தீங்கன்னா நம்ம 3வது இன்சென்டிவ் 5வது இன்சென்டிவ் முடியல. இன்னும் ஒரு 27 ரூபா தேவை. 11 மணி ஆக போகுது. ஸோ 26 ஆர்டர் பார்த்துருக்கோம். 523 ரூபா பார்த்துருக்கோம். ஸோ இந்த நிலைமையில் நம்ம ஒரு டீ ஒரு பன்னு இதை சாப்பிட்டு அடுத்து நம்ம வேலையை ஆரம்பிப்போம். ஆர்டர் வந்தால் சந்தோஷம். எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா கிருவலப்பாதையில் இருக்கும். ஸோ ரமணாசிரமம் பக்கத்தில். ஸோ நண்பர்களே, மணி இப்போ பார்த்தீங்கன்னா 12:38 ஆகுது. ஸோ இன்றைக்கி வந்து இத்தனை மணிக்கு தான் முடிஞ்சிச்சு. ஸோ ஒன்றும் பண்ண முடியல ஃப்ரெண்ட்ஸ். ஸோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம ஃபுல்லு முடிக்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா டைம் பார்த்தீங்கன்னா லாஸ்ட் ஆர்டரு 12:04 வந்தது. அதை முடிக்கிறதுக்கு 12:30 ஆகிடுச்சு. ஸோ 12:30 மேலே தான் நம்ம முடிச்சுட்டு வீட்டுக்கு போகிறோம். அண்ட் இன்சென்டிவ் வந்து பார்த்தீங்கன்னா ஆட் ஆகிடுச்சு. ஸோ இன்சென்டிவ் எல்லாம் சேர்த்து பார்த்தீங்கன்னா நமக்கு 1175 ரூபா வந்திருக்கு. இந்த அட்ஜஸ்ட்மெண்ட் எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா அட்ஜஸ்ட்மெண்ட் 52 ரூபா பிடிச்சிருக்காங்க. அது எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா ஸோ டிடிஎஸ் வந்து வீக் டிடக்ஷன் அது வந்து பிடிப்பாங்க எல்லா வீக்லேயும். ஸோ அங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் டிடிஎஸ் வீக் டிடக்ஷன் ஆஃப் 52. ஸோ நம்ம சேலரி கிரெடிட் ஆகிறதுக்கு நம்ம வந்து டேக்ஸ் பே பண்ணுறோம். ஸோ அந்த ஒரு அமௌண்ட் தான் பிடிச்சிருக்காங்க. ஸோ அதான் ஃப்ரெண்ட்ஸ், எல்லா நாளுமே பார்த்தீங்கன்னா ஒரே மாதிரி இருந்துடாது. ஒரு நாள் சீக்கிரம் முடியும், ஒரு நாள் இந்த மாதிரி லேட் ஆகும். இதே பரவாயில்ல 12:30 மணி. இன்னும் நான் ரொம்ப லேட் நைட்லாம் இருந்து ஒர்க் பண்ணியிருக்கேன். கிட்டத்தட்ட ஒரு 3 மணி வரைக்கும் கூட இருந்து பார்த்துட்டு போயிருக்கேன் லாஸ்ட் ஆர்டர் முடிகிறதுக்கு. ஸோ அதான் ஃப்ரெண்ட்ஸ், நாளைக்கு உங்களை வேறு வீடியோவில் பார்க்குறேன் ஃப்ரெண்ட்ஸ்.